வாப்பா மறுபடியும் வந்துட்டியா? இந்த ஜெயிலுக்கு ஒரு தடவை வந்தா போதும், மறுபடியும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ராசி இந்த ஜெயிலுக்கு. ரொம்ப அறுக்காத போ. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் யாரும் ரிலீஸ் ஆகலையே. என்னண்ணே ரிலீஸ போய் பாவன்ற? வெளியில போய் பார்த்தா தெரியும்டா. அதுக்கும் கியூ. இங்க உங்களுக்கு மணி அடிச்சா சோறு. கோயில்ல கற்பூரத்தை கட்டும் போது மணி அடிக்கிறாங்களே, அது எதுக்குண்ணே? அட முட்டாளே, அது ஃபயர். சின்ன தீ சின்ன மணி அடிக்கிறாங்க. இதே வீடு பத்தி எரியும் போது பெரிய தீ பெரிய மணி ஃபயர் சர்வீஸ் அடிப்பாங்க. ஏண்டா நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லண்ணே. பின்ன வேலூர் ஜெயிலியா? அண்ணே நீங்க உள்ள வரீங்க, நாளைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆகி நான் வெளியே போறேன். இப்படி மாத்தி மாத்தி ரிலீஸ் ஆகி ஏன் ஜனங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க? ஏய் செந்தில், இப்படி சில்லற தப்பா பண்ணாம நிரந்தரமா இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாவது பெரிய தப்பா பண்ணிட்டு வாயேண்டா. முயற்சி பண்றேன் அண்ணே. ஏண்டா? நம்ம எல்லாம் சேல்ஸ் இணையதான், ஃப்ரெண்ட்ஷிப். உங்க அட்ரஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம். போடா, நீ ஒரு முடிச்சவிக்கு, நான் ஒரு மொல்ல மாறி. இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா? ஏய், என்ன ஜெயில பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசுனதாகவோ அங்க காட்டிக்கிட்டே உன் தோலை உரிச்சு போடுவேன். உங்களை மறக்கவே முடியாதுண்ணே. என்ன பேச்சு, என்ன தத்துவம். உங்க அட்ரஸ் கொடுங்க. ரொம்ப கெஞ்சி கேக்குறான், குடையா. இதுல ரெக்கமெண்டேஷன் வேற. சரி, நண்பனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வாங்கிக்க. பாலாஜி, கேர் ஆஃப் பெருமாள், 420, மதுரை வீரன் தெரு, மெட்ராஸ் 42. நல்லாவே சமையல் பண்றீங்க. சந்தோஷம். ஆமா, இந்த வீட்டை எப்ப கட்டினீங்க? இப்பதான் சமீப காலத்துல. இது உங்களுக்கு சீர் கொடுத்ததா? ஆமா. இந்த ஈச்செல்லாம் எங்க வாங்கினது? கடையில தான். சுவிட்ச் புதுசா பழசா? புதுசுதான். பல்பு எரியுது? சுவிட்ச் போட்டுருக்கிறேன். பளிச்சுன்னு எரியுது புதுசா? இப்ப சமீப காலத்துல வாங்கினதாங்க. அப்ப சரி. என்னதான் இருந்தாலும் அண்ணன் இவ்வளவு ஜாமங்களை விட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூடாது. எனக்கே வெக்கமா இருக்கு. தம்பி, உங்கள மாதிரி ஒரு நல்ல பிள்ளை அவன் எனக்கு பிறந்திருந்தான்னா எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு நான் எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்துகிட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. குட் மார்னிங் சார். பாலாஜி, உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு, போய் பாரு. போன வாரம் தானே வந்து பாத்துட்டு போனாரு. அதுக்குள்ள என்ன? அந்த ஆள் தொல்லை தாங்க முடியாம தான் நான் இங்க இருக்கிறேன். ஏன் அவர் உள்ள விடுறீங்க? வந்துட்டாரு, போய் பாத்துறேன்ப்பா. என்ன நான் இந்த கோரத்துல வந்திருக்கேன்? பாத்ரூம்ல இருந்து அப்படியே வந்துட்டியா? என்ன உன்ன மகனா பெற்றதுக்கு வேற எப்படா வர முடியும்? நீ ஜெயிலுக்கு வந்தீங்கன்னா ஓ வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வர வேண்டியதாண்டா. உனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறவனுக்கு நீ எதுக்குடா நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்த? யாரு அந்த அடுப்பு வாயினா? ஆமாடா, உனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல 4 நாள் டேரா போட்டான். அடே, நம்ம வீட்டுல இருந்த அண்டா குண்டா அடுப்பு சட்டி கோவலை கரண்டி ஒரு டப்பா கூட விடாம எடுத்துட்டு போயிட்டான்டா. என்ன துண்டா பாக்குறியா? இது அந்த நேரத்துல ஈரமா இருந்துச்சு, விட்டுட்டு போயிட்டான். டவுசருக்கு உருவாஞ்சூருக்கு வச்சு நான் கட்டி இருந்தேன், உருவிக்கிட்டு போயிருப்பான்டா. நல்ல வேலை படு முடிச்சு போட்டு கட்டி இருந்தேன், தப்பிச்சது. அடுத்த வாரம் நான் வெளியே வந்து அவனை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அவன் உள்ள வராம இருக்கணுமே. குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நடக்கிற எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம். நியாயமா பார்த்தா நீ அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனாலதான் அவரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, சின்ன வயசுலயே ஒரு கடவுள் பக்தி எல்லாம் இருக்கா? வெரி குட். அம்மா, அருண் எங்க? இன்னும் எந்திரிக்கலையா? வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? கோவிலுக்கா? வெளியே நம்ம ஜீப் இருக்கு, அதிலே போயிட்டு வந்துடலாம். இல்ல, என் கார்லயே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரி. மேடம், எல்லாம் உங்க பாதுகாப்புக்காகத்தான். கோயிலுக்கு போகும்போது கூட போலீஸா? கோவிலுக்கு உங்களை போக அனுமதிச்சது என்னோட மனிதாபிமானம். கூடவே போலீஸ் அனுப்புறது என்னோட கடமை. புரியுதுல்ல? போயிட்டு சீக்கிரமா வாங்க. வரோம். சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் தாலி நிலைக்கணும்னு தான். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் சரி,
ஜட்ஜோட தீர்ப்பு வேறையாச்சே. அட அம்மா சின்ன பொண்ணு, உன் டிரைவிங்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வண்டி ஓட்டுறேனே. ஓகே. ம். ஹலோ, புதுசா கட்டின பொண்டாட்டி புளி போட்டு தேய்ச்ச பித்தளை குடம் மாதிரி பக்கத்துல இருக்காங்க. சும்மா ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்க. பாடுங்க சார். ப்ளீஸ் அருண் பாடுங்க. ஆ, ம், பாடுங்க ப்ளீஸ். ஏய் வண்டி வேகமா ஓட்டாத. அவங்க ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சும்மா வாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். சீக்கிரமா பாருயா, தப்பிச்சு போறாங்களே. போறாங்கன்னா போய் புடியா, சுமாரியா. யோ, இங்க என்ன மீனா பிடிச்சிட்டு இருக்கீங்க? அங்க போய் தேடுங்க. இறங்கியா. எத்தனை தடவை சொல்றது உமக்கு? அவங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல. அங்கெல்லாம் கை வைக்காத, அது வேற இடம். ம், இதான் உங்க மாமியார் வீடு. பிடிச்சிருக்கா? எனக்கு மாமியார் வீடு ஜெயில் தானே. ம், ரொம்ப கிண்டல் தான். ஆமா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அங்க சூப்பரண்ட் அம்மா தேடுவாங்கல்ல. ம், ஒரு நாளாவது போலீஸ் கெடுபிடி இல்லாம இருக்கலாமே தான். நாளைக்கு லீலாம கிட்ட மன்னிப்பு கேட்டா போச்சு. இத பாரு, இதெல்லாம் உன் பாடு அவங்க பாடு. என் தலையை போட்டு உருட்டாத. எனக்கு என்னமோ இது சரியா படல. Idiots, idiots, idiots. பாட்டு பண்ணாங்களா, கூத்தடிச்சாங்களா? ச்சே, இவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களை நம்பி ஒப்படைச்சனே. என்ன சொல்லணும்? இல்ல மேடம், இது வந்து You shut up. I don't need any explanations. I call him. I am Leela Chaudhary. Connect me to IG.